பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நெகேமியா சொன்ன அழகான வார்த்தை, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறபடியினால். பிரைஸ் காட். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனத்தின் ரேமா வார்த்தையாய் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தேவனாயிருக்கிற கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னை சுற்றிலும் பல்வேறு கரங்கள் வருகிறது. அநேக நேரத்தில் என்னுடைய சுற்றிலும் வருகிற உறவுகளுடைய கரம், நண்பர்களின் கரம், மனிதர்களுடைய கரம் என்னை தூக்கி விடுவது கிடையாது. காலை வாரிவிடும் அல்லது தீமைக்கு நேரே தள்ளிவிடும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரம் எனக்கு எப்பொழுதும் நன்மையாக இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு தெய்வீக கரம் உங்கள் மேல் இறங்கி வருவதை நீங்கள் உணர்வீர்கள். பிரைஸ் காட். ஒருவேளை சத்துவின் கரத்தினால் அநேக தீமைகள் வந்திருக்கலாம். மனிதர்களின் கரத்தினால் அநேக ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவனுடைய கரம் ஒரு நாளும் உங்களுக்கு தீமையை கொடுப்பது அல்ல. எப்பொழுதும் தேவனுடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கிறது. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பிரைஸ் காட். உங்க குடும்பத்தின் மேல தேவனுடைய கரம் நன்மையாய் வரப்போகிறது. உங்க பிள்ளைகள் வாழ்க்கையின் மேல தேவனுடைய கரம் நன்மையாய் வரப்போகிறது. உங்களுடைய கையின் பிரயாசத்துல, நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலைகள்ல, உங்க பிசினஸ்ல இதுவரை இல்லாத அளவு தேவனுடைய கரம் நன்மையாக வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். இங்கே நெகேமியா சொன்ன வார்த்தை அதே 2வது அதிகாரத்தில் சொல்லுகிறார், தேவனுடைய கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா நான் கேட்ட அனைத்தையும் கொடுத்தான். இந்த காரியங்கள் நெகேமியா அடிமையாக்கப்பட்ட அந்த சமயத்தில் நடந்த காரியங்கள். இவன் அடிமையாக்கப்பட்டு ஒரு அரண்மனையில் இவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். ராஜா நெகேமியாவை பார்த்து கேட்கிறான், உன்னுடைய முகம் ஏன் துக்கமாய் இருக்கிறது? உனக்கு என்ன சம்பவித்தது? அந்த இடத்தில் நெகேமியா ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறான், எங்கள் தேசத்தினுடைய அளங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் தேசம் பாழாய் கிடக்கும் பொழுது நான் எப்படி மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது இருக்க முடியும் என்று அவன் ராஜாவினிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வார்த்தையை கேட்ட ராஜா, ஸ்தோத்திரம், உனக்கு நான் என்ன செய்யணும்? உடனே அந்த டைம்ல தான் இந்த நெகேமியா ராஜாவை பார்த்து நிறைய காரியங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, இவ்வளவு மரங்கள் தேவை இருக்கிறது, இவ்வளவு வேலையாட்கள் தேவை இருக்கிறது. ஸ்தோத்திரம். கடைசிக்கு அந்த நெகேமியாவை சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கரம் என் மேல் இருக்கிறபடியினால் ராஜா நான் கேட்ட அனைத்தையும் எனக்கு கொடுத்தான். ஓ, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் சொல்லுகிறேன், தேவனுடைய கரம் உங்க மேல இருந்துச்சுன்னா எதிரி கூட உங்களுக்கு உதவி செய்வான். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை ரீதியில அவன் அழிக்க வேண்டும் என்று எழும்பி வந்தாலும் ஸ்தோத்திரம், அப்படிப்பட்ட எதிரிகளையும் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையில் ஆண்டவர் மாற்றி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சபையை நம்புங்கள், தேவனுடைய கரம் உங்கள் மேல் நன்மையாய் வெளிப்பட போகிறது. ஸ்தோத்திரம். யாக்கோவின் மேல் அந்த கரம் நன்மையாய் இருந்தது. ஸ்தோத்திரம். ஏசா யாக்கோப்பை கொலை செய்வதற்கு ஆட்களை கூட்டிக் கொண்டு வருகிறான். ஆனாலும்
தேவனுடைய கரம் யாக்கோபின் மேல் நன்மையாய் இருந்தபடியினால் எல்லா தீங்கிற்கும் விலக்கி பாதுகாத்தார். கொலை செய்ய வந்த ஏசா அவனை கட்டி தழுவி நலம் விசாரித்தார் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். யோசேப்பின் மேல் அதே தேவனுடைய கரம் நன்மையாய் இருந்தபடியினால் சிறை பிடிக்கப்பட்ட இடத்தில் கர்த்தர் அவனை ராஜா உட்கார இடத்துல அவனை உட்கார வைத்து அழகு பார்த்தார். சபையே, தேவ பிள்ளையே, நீங்கள் நம்ப ஆரம்பியுங்கள். உங்கள் மேல் தேவனுடைய கரம் நன்மையாக இருக்கிறது. பிரைஸ் காட். இந்த நன்மையான கரம் உங்கள் வாழ்க்கையில் நன்மையானவைகளை செய்ய போகிறது. பிரைஸ் காட். எலியாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய கரம் என் மேல இருக்கிறபடியினால் சோத்திரம் ஆகாபுக்கு முன்பதாக ஓடினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய கரம் சாதாரணமானது அல்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், எவனையும் மேன்மைப்படுத்துவ, எவனையும் உயர்த்துவதற்கு அந்த கரம் இன்றைக்கும் வல்லமை உள்ளதாயிருக்க என்று வேதத்தில் வாசிக்க முடியும். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னுடைய கரம் குறுகி போயிருக்கிறதோ? நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை இந்த நாட்களில் உங்கள் குடும்பத்தின் மேல் வெளிப்பட போகிறது. ஆண்டவருடைய கரத்தின் வல்லமை உங்க பிள்ளைகளின் மேல, உங்களுடைய கையின் பிரயாசத்தின் மேல இதுவரை இல்லாத அளவு நன்மையாய் வெளிப்பட போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட், ஹalleluya. நீங்கள் நம்புங்கள், இதுவரை இல்லாத அளவு ஒரு நன்மையான கரம் உங்களுக்காய் வழக்காடுவதை பார்க்க போகிறீர்கள். உங்களுக்காய் யுத்தம் செய்வதை பார்க்க போகிறீர்கள். உங்களை தொட்டு சுகமாக்குவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவன, செத்து போன பாடைய ஆண்டவர் தம்முடைய நன்மையாக்கப்பட்ட கரத்தை நீட்டி தொட்ட மாத்திரத்தில் கண் தெரியாத பார்வையடைந்த சோத்திரம் குருடன் எல்லாம் அந்த கை தொட்ட மாத்திரத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது உண்மை என்று சொன்னால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் நன்மை செய்யும்படியாய் இறங்கி வரப்போகிறது. Praise God, hallelujah. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை தீமையான கரங்கள் எழும்பி வந்தாலும், எத்தனை தீமையான கரங்கள் அழிக்கும்படியாக, ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக, அல்லது காலை வாரி விடும்படியாக, அல்லது குழி தோண்டும்படியாக, உங்களை விழவைக்கும்படியாக, தீமை செய்யும்படியாய் எத்துணை கரம் வந்தாலும் அந்த கரத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்து எனக்கும் என் சந்ததிக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் குடும்பத்திற்கும் நன்மை செய்யும்படியாய் தேவனுடைய கரம் இறங்கி வரப்போகிறது. ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நெகேமியாவின் மேல் இறங்கின அதே தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க வீடுகளின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்க குடும்பத்தின் மேல் இறங்கி வரப்போகிறது. நீங்கள் எவைகளுக்காய் கண்ணீர் வடிக்கிறீர்கள், எவைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், எவைகளுக்கால் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளின் மேல இதுவரை இல்லாத அளவு தேவனுடைய கரம் நன்மை செய்கிறதா இறங்கி வரப்போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் செபிக்கும் பொழுதே தேவனுடைய கரம் எலியாவின் மேல் அமர்ந்தது போல உங்கள் குடும்பத்தின் மேல நன்மை செய்யும்படியாய் அமரப்போகிறது. அந்த கரம் உங்களை, உங்க குடும்பத்தையும் இன்றைக்கு தீமையிலிருந்து ரட்சித்து விடுதலையாக்கி மீட்டு தூக்கிவிட போகிறது. கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே என் ஜனத்திற்காய் வருகிறப்பா, யாரெல்லாம் செபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவு நன்மை செய்யும்படியாய் தேவனுடைய கரம் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். எல்லா தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால நன்மையாய் மாறட்டும். கர்த்தருடைய அற்புதம் நடப்பதாக. தீமை எழும்புகிற, தீமை செய்ய தூண்டுகிற எல்லா கரங்களுடைய வல்லமைகளை முறித்து போட்டு நன்மை செய்கிற தேவனுடைய கரம், தயவுள்ள கரம் என் ஜனத்தின் மேல் இறங்குவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்க வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ, நன்மை செய்யக்கூடிய தேவ கரம் உங்க கூட இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.